அவன் சொல்லுங்கப்பா, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. கேளு, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, சபரை கொண்டும் சலாத்தை கொண்டும் அல்லாஹ் இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, உதவி தேடுங்கள். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, சபருக்கெல்லாம் விளக்கம்லாம் ஓதிட்டோம். சபரை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ் இடத்தில் உதவி தேடுங்கள். இப்போ இன்னஹா, இந்த சபரும் தொழுகையும், இப்போ இன்னஹா, இந்த சபரும் தொழுகையும் இல்லை கபீரத்துன், அது வெயிட்டானதாக இருக்கும், பாரமானதாக இருக்கும். ஆனால் இல்லாலல் ஹாஷியின், பக்திமான்கள் மீதே தவிர. பக்திமான்களுக்கு இதெல்லாம் பெருசாக தெரியாது. பக்திமான், தக்வா உள்ளவர்கள், இறையச்சம் உள்ளவர்களுக்கெல்லாம் சபரும் தொழுகையும் ஒரு இன்பமாக இருக்கும். சபரும் தொழுகையும் என்னவாக இருக்கும், இன்பமாக இருக்கும். அதில் மூழ்கிடுவாங்க, இன்பம் அடைவார்கள். என்னதுப்பா, இப்போ இன்னஹான்னா அந்த சபுரும் என்ன இருக்க, தொழுகையும் அர்த்தம் வைக்கலாம், அல்லது வெறும் தொழுகைன்னு சொல்லலாமா, பொறுமையாக தானே இருக்கு. இன்னஹா, இந்த தொழுகை இல்லை சக்கீலத்துன், பாரமானதாக இருக்கும். இல்லாலல் ஹாஷியின், பக்திமான்களுக்கே தவிர. பக்திமான்களுக்கெல்லாம் தொழுகை வெயிட்டாக இருக்காது, அது லேசாக தான் இருக்கும். எல்லா அவங்க தொழுகிறது தான் இன்பம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்கல்ல, ஜுவைலத்து குர்ரத்து ஐனி, ஜுவைலத்து குர்ரத்து ஐனி ஃபி ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. என் கண் குளிர்ச்சி எதில் ஆக்கப்பட்டிருக்கேன், புண்ணாக்கு மாட. விளங்குதா, விளங்குதப்பா. ஜுவைலத்து குர்ரத்து ஐனி ஃபி ஸலாத், என் கண் குளிர்ச்சி தொழுகையில் ஆக்கப்பட்டிருக்கிறது. தொழுதான் எனக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும். இதே மாதிரி தான் பக்திமான்களுக்கெல்லாம் தொழுவன்னா இன்பமாக இருக்கும். எவ்வளோ குளிர்காலமாக இருந்தாலும் தான் எந்திரிச்சு தாஜியத் தொழுவாங்க. தண்ணீர் கூலாக இருக்கும், கூலாக இருந்தாலும் தான் அதில் ஒலி செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு மறுமையில் கிடைக்கிற சவாபை நினைக்கும் போது அவங்களுக்கு இது இன்பமாக தெரியும். தாஜியத் தொழுதா எவ்வளோ பெரிய சவாபை தருமா மறுமையில். அதே மாதிரி ஒலி செஞ்சா, குளிர்காலங்களில் ஒலி செஞ்சா எவ்வளோ நம்மளுக்கு கை காலெலாம் ஒலிவாக இருக்கும். இன்னக்கும் லத்துதாவுன யௌமல் கியாமத்தி வர்ரம் முஹஜ்ஜலீன், என் ஆசாரில் உதோ இதுதான் கேட்டேன். இன்னக்கும் லத்துதாவுன, இன்னக்கும் லத்துதாவுன யௌமல் கியாமத்தி வர்ரம் முஹஜ்ஜலீன், கியாம நாளிலே முகங்கைகால் வெளுத்தவர்களாக நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் வருதில்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்குறாங்க, தோழர்களே, சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொல்லலாம், நாளை கியாம நாளில் கொடான ஓடி மக்கள் இருக்கும்போது எங்களை நீங்கள் விளங்கிடுவீங்களா, உங்கள் உம்மத்தான எங்களை புரிஞ்சுக்கிடுவீங்களா? ஏன் புரிய முடியாது, பெத்த பிள்ளைக்கு தெரியாது, அது மாதிரி எனக்கு தெரியும், என் உம்மத்தெல்லாம் எப்படி விளங்குவீங்க, உங்களுக்குன்னு அடையாளம் உண்டு. நீங்கள் ஒது செய்த காரணத்தினால் முகம் கைகால் வெளுத்தவர்களாக கியாம நாளில் எழுப்பப்படுவீர்கள். இன்னக்கும் துதாவுன யௌமல் கியாமத்தி, கியாம நாளில் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். ஒர்ரம் முஹஜ்ஜலீன், முகம் கைகால் வெளுத்தவர்களாக அழைக்கப்படுவீர்கள். வேறு யாருக்கு அது இருக்காது. என் ஆசாரில் ஒது செய்த காரணத்தினால். நம்ம முகங்கைகால் கழுவுறோம்ல, இது வேறு யாருக்கும் இல்லையா. ஒலி செஞ்சுருக்காங்கன்னு வருது, ஆனால் நம்மளை மாதிரி ஒலி செய்யலை. தொழுதாங்கன்னு வருது, நம்மளை மாதிரிலாம் தொழுவலை. யூதர்கள் கூட ருக்கு இல்லைன்னு வரணும்ல நினைச்சு தொழுதாங்க, எல்லாருமே தொழுதுருக்காங்க. நம்ம தொழுவ மாதிரி இல்லை. யார் மாதிரி இல்லை, நம்ம தொழுவ வேறு. முன்னால் உள்ள மக்கள் ஒது செஞ்சாங்க, நம்மளை மாதிரி ஒலி செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸல்லல்லாஹு சொன்ன உங்களுக்கு முகங்கைகால் விழுத்தவர்களாக எழுப்பப்படுவீர்கள் ஏங்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு தான் இந்த கைபியத்தில், இந்த அமைப்பில் நம்ம ஒலி செய்கிறோம். விளங்குச்சா? முகங்கைகால் வெளுத்தவர்களாக, விளங்குச்சா? முகங்கைகால் வெளுத்தவர்களாக நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க, அழைக்கப்படுவீர்கள். இன்னக்கும் லத்துதாவுன யௌமல் கியாமத்தி வர்ரம் முஹஜ்ஜலீன், முகங்கைகால் வெளுத்தவர்களாக என்ன செய்யப்படுவீங்க, நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், அழைக்கப்படுவீர்கள். ஹதீஸ்ல வருது.
அப்போ இதையெல்லாம் எண்ணும்போது யார் அந்த உருவத்தை நீளம்னு நினைக்கிறாங்களோ, அந்த வெண்மை ஒளிவு நீளம்னு நினைக்கிறாங்களோ, அவங்க பெருசாகி கேட்டோம்னா வருதில்ல ஈட்டி. அதுவும் குளிர்காலங்களில் உறுப்புகளை நல்ல மேலே ஏற்றி கழுவுறது அதுக்கு நிறைய நன்மைன்னு வருது. அதுவே நல்லவர்கள்லாம் பக்திமான்கள்லாம் என்ன செய்வாங்க, நல்ல பிரியமாக ஒலி செய்வாங்க, பிரியமாக தொழுவாங்க. இபாதத்துகள்லாம் அவங்களுக்கு என்ன இருக்குது, லேசாக இருக்கும், இன்பமாக இருக்கும். இபாதத்துகள்லாம் என்ன செய்யும், அவர்களுக்கு இன்பமாக இருக்கும். விளஞ்சா இப்போ இன்னஹா அப்போ இன்னஹாவை ரெண்டையும் சபுரு சலாத் ரெண்டையும் பார்த்து மீட்டலாம், அல்லது சலாத்தை பார்த்து மீட்டலாம். அல்லது மேலே ஏவப்பட்ட விலக்கல்கள், மேலே கூறப்பட்ட ஏவல் விலக்கல் ரெண்டையுமே எடுக்கும். ஊபி அகதி ஊபி அகதிக்கும் விளங்குதப்பா. அவஸ்தாயினும் சபரி வசலா எல்லாத்தையும் மேலே கூறப்பட்ட ஏவல்களையும் எடுக்கும், விலக்கல்களையும் எடுக்கும். என்ன இருக்குது, நீங்கள் வலா தஸ்தரூபி ஆயாத்தி சமனன் கலீலா வலா தல்பி சொல் அக்கபில் பாக்கில் எல்லாம் வருதில்ல. என்னுடைய வேத வசனங்களை அற்ப கிரயங்களுக்கு மாற்றாதீர்கள், சத்தியத்தை அசத்தியத்தோடு கொண்டு போய் என்ன செய்யாதீங்க, கலக்காதீங்கன்னு விலக்கல் இருக்குது. ஏவல் விலக்கல் அது எல்லாத்தையுமே என்ன செய்யும், இன்னஹாங்கிறது எடுத்துக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. ஏடுப்பா சரி. அப்போ சொல்லு, வஸ்தாயினு பிஸ்ஸபரி வசலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டு என்ன செய்யுங்க, உதவி தேடுங்கள். இன்னஹா இவைகள், இந்த பொறுமையும் தொழுகையும், இல்லை கபீரத்துன் இல்லை சகீலத்துன், அது வெயிட்டானதாக இருக்கும். ஷாக்கத்துன் அது கஷ்டமானதாக இருக்கும். ஏலி கௌரி தாலா அல்லாவே சொல்லுவதினால், எப்படி கபர அலல் முஷிரிக்கீன, முஷிரிக்கீன்களுக்கு கடுமையாகிவிட்டது. மா ததுஊஹும் இலைஹி, எதன் பக்கம் அவர்களை நீங்கள் அழைக்கிறீர்களோ அது ஒன்று கடுமை. ஈமான் கொள்ளுங்க, ஏய் கட்டுப்பாடாக நடங்க, அல்லாவுக்கு இணை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவதுனா அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். ரைட்டா? அப்போ அல்லாவே குர்ஆன்ல சொல்கிறான் அது கஷ்டம்னு. யாருக்கு? முஷிரிக்கீன்களுக்கு கஷ்டம். கபர் அல் முஷிரிக்கீன் மா ததுஊஹும் இலைஹி. ரைட்டுப்பா? ஆனால் இது காபிர்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குமே தவிர, அல்லாவை நம்பாதவர்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குமே தவிர, பக்திமான்களுக்கெல்லாம் இது என்ன செய்யாது, கஷ்டமாகலாம் இருக்காது. அதுதான். அப்போ இந்த இன்னஹாவுடைய மீறி சபுரு தொழுகை பார்த்து மீட்டலாம், தொழுகையை பார்த்து மட்டும் மீட்டலாம். மேலே கூறப்பட்ட ஏவல், மேலே கூறப்பட்ட விளக்கல் எல்லாத்தையும் பார்த்து நினைஞ்சிக்கலாம் மீட்டிக்கலாங்கிறாங்க. ஏடுப்பா இப்போ இன்னஹா இந்த இஸ்தியானத்தை, இன்னஹான்னு அர்த்தம் இஸ்தியானத்தை, இந்த உதவி தேடுவது பிஹிமா, சபரை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுவது. அல்லது அவி சலாத்தி அல் இஸ்தியானத்தை பிஸ்ஸலாத்தி, இஸ்தியானத்தை பிஸ்ஸலாத்தி, தொழுகையை கொண்டு உதவி தேடுவது. இல்லை சகீலத்துன் அது கனமானதாக இருக்கும். இல்லை கபீரத்துன்னு என்ன அர்த்தம், கனமானதாக இருக்கும், வெயிட்டானதாக இருக்கும். இல்லாமல் காஷியின் பக்திமான்களுக்கே தவிர. ஏன் ரெண்டையும் சொல்லிட்டு சபுரை கொண்டும் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கன்னு சொல்லிட்டு தொழுகையை பார்த்து மட்டும் எப்படி மீட்டுறது, சலாத்தை பார்த்து மட்டும். தக்ஸீசுஹா பிரத்தில் லமீரி இலைஹா, சலாத்தின் பக்கம் லமீரை மீட்டுவது கொண்டு தொழுகையை தக்ஸீ செய்திருப்பது. ஏடா தக்ஸீசுஹா தொழுகையை தக்ஸீ செய்திருப்பது, பிரத்தில் லமீரி இலைஹா சலாத்தின் பக்கம் லமீரை மீட்டுவது கொண்டு, பிரத்தில் லமீரி இலைஹா சலாத்தின் பக்கம் லமீரை மீட்டுவது கொண்டு தொழுகையை தக்ஸீஸ் செய்திருப்பதாகிறது. அலுமி ஷனிகா தொழுகையினுடைய காரியம் மகத்துவம் வாய்ந்ததுங்கிறதுனால இருக்கும். அலுமி ஷனிகா தொழுகையினுடைய காரியம் மகத்துவம் வாய்ந்ததுங்கிறதை காமிப்பதற்காக வேண்டியா இருக்கும். மேலும் வஸ்திஜிமாயிஹா அந்த தொழுகை ஒன்று சேர்த்திருக்கிறதுங்கிறதுனாலயா இருக்கும். துரூபம் இன சபரி பொறுமையிலிருந்து ஒரு வகையானவையே, பொறுமையிலிருந்து ஒரு வகையானதை அந்த தொழுகை ஒன்று சேர்க்குது. தொழுகையில் ரொம்ப சபராக இருக்கோம்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிற்கிறோம். ஒரு வகையான பொறுமை தொழுகையில் கட்டுப்பாடோடு இருக்கும். வேறு எந்த நிலையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதை தொழுகும் போது பயபக்தியோடு என்ன செய்யணும் நிற்கிறோம். அப்போ ஒரு வகையான பொறுமை அதில் இருக்குது. வஸ்திக்கு மாயிகா அந்த தொழுகை ஒன்று சேர்த்திருப்பதனாலாக இருக்கும். லரூபமின சபரி பொறுமையிலிருந்தும் ஒரு வகையை அது ஒன்று திரட்டி இருப்பதனாலாக இருக்கும். அதுதான் ஸ்பெஷலாக சொல்கிறான்.
இல்லை இன்னாவுடைய லமீரை சபுரு சலாத்து ரெண்டை பார்த்து மீட்டலாம். அதை பேசி முடிச்சுட்டாங்க. ஏன்னா அதுதானே சொல்கிறாங்க. ரெண்டையும் பார்த்து சேர்த்து இன்னஹான்னு மீட்டிடுறது. இன்னும் உமான்லாம் வரணும்லாம் தேவையில்லை. இன்னஹாவே ரெண்டையும் பார்த்து மீட்டிடும். மேலே கூறப்பட்டது ஒட்டு மொத்தம் விளங்குச்சா? அல்லது தொழுகையை பார்த்து மட்டும் மீட்டலாம். ஏன்னா இன்னஹா ஒருமையத்தனை வந்திருக்கே, அது சலாத்தை பார்த்து அழகா மீட்டிடலாம். அல்லது மேலே உள்ள ஒட்டுமொத்த எல்லாத்தையுமே அம்ரு நகி எல்லாத்தையும் மேலே சொன்னான்லப்பா, அவு பூபி அகதி ஊபி அகதிக்கும் ஈமான் கொள்ளுங்கள் எல்லாம் பேசியிருக்கிறான். அதுக்கடுத்து விளக்கியிருக்கிறான். பலா தஷ்தரூபி ஆயாத்தி சவரன் கலீலா. அதுக்கடுத்து ஒலா தல்பிசுலா கபில் பாத்தில் எல்லாம் சொல்கிறான். சத்தியத்தை அசத்தியற்று கலக்காதீங்கன்னு. அப்போ மேலே கூறப்பட்ட ஏவல் விளக்கல் அந்த ஒட்டு மொத்தத்தையும் இது என்ன செய்யும், எடுக்கணும்னு சொல்லலாம். ரைட்டுப்பா? அதான் சொல்கிறாங்க. சொல்லு. இந்த இன்னஹா என்ற லமீர் அவு ஜும்லத்தி மா உமிரூபிஹி எதை கொண்டு ஏவப்பட்டார்களோ, நுஹு எதை விட்டு விலக்கல் பட்டார்களோ அந்த உள்நீர் பக்கம் மீளக்கூடியதாக இருக்கும். விளங்குதா? ஏனுப்பா? இங்கே பார்த்து மீட்டலாம், ரெண்டையும் பார்த்து மீட்டலாம். அவி சலாத்தி அல்லது தொழுவையை பார்த்து இணைஞ்சிக்கலாம், மீட்டிக்கலாம். அல்லது ஜும்லத்தி மா உமிரூபி எதை கொண்டு ஏவப்பட்டார்களோ, ஒன்று எதை விட்டு தடுக்கப்பட்டார்களோ இந்த ஒட்டுமொத்தத்தை கொண்டு உதவி தேடுவது அப்படி கொண்டு போயிடணும். விளங்குதா? ஆமாம். அவு ஜும்லத்தி மா உமிரூபிகா ஒன்று எதை கொண்டு ஏவப்பட்டார்களோ, ஒன்று எதை விட்டு விளக்கப்பட்டார்களோ அந்த ஒட்டுமொத்தத்தை கொண்டு உதவி தேடுவது ல கபீரத்துன் ல சகீலத்துன் அது வெயிட்டானதாக இருக்கும். ஷாக்கத்துன் அது கடுமையானதாக இருக்கும். இல்லாமல் ஹாஷியின் பக்திமான்களுக்கே தவிர. அப்போ காபீர்களுக்கெல்லாம் கஷ்டம்தான் அது. ஏன்னா அல்லாவே சொல்கிறான், நீ கௌரி தாலாம் கபுர் அல் முஷ்ரிகீன் முஷ்ரிகீன்களுக்கு கடமாயிடுச்சு. மா ததுஉஹும் இலைஹி எதன் பக்கம் அவர்களை நீங்கள் அழைக்கிறீர்களோ அது, எதன் பக்கம் அவர்களை நீங்கள் அழைக்கிறீர்களோ அதான் ஈமான் கொள்ளுங்க. விளங்குதா? அக்கா மறைக்காதீங்க. இப்படிலாம் சொல்கிறது என்ன இருக்குது, காபீர்களுக்கு கஷ்டம்தான். எந்த இஸ்லாமிய அஹ்காமே ஷரியத்தை நீங்கள் சொல்லுகிறீர்களோ அதெல்லாம் காபீர்களுக்கு கஷ்டம்தான். ஹராமானதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா அவன் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அது செய்யக்கூடாதுன்னா எப்படி செய்வான்? செய்யாமல் இருப்பான். கபர் அல் முஷ்ரிகீன் முஷ்ரிகீன்களுக்கு கடுமையாகிவிட்டது. மாத்ததுவும் இலகி எதன் பக்கங்களை நீங்கள் அழைக்கிறீர்களோ அது கடுமையாகிடுச்சு. சரி, அப்போ இந்த தொழுகை, பொறுமை, மேலே கூடப்பட்ட ஏவல் விலக்கல் எல்லாம் கடுமையானதாக இருக்கும். இல்லாமல் ஹாஷியின் பக்திமான்களுக்கே தவிர. பக்திமான்களுக்கு அது லேஸ்தான். பக்திமான்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. பக்திமான்கள் என்ன சொன்னாலும் என்ன செய்யிடுவாங்க, கேட்டுக்கிடுவாங்க. அயல் முகபித்தீன் அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களுக்கே தவிர. அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் பெருசாலாம் தெரியாது. எதை சொன்னாலும் செய்வாங்க. ஹுஷு என்றால் அல் இஹ்பாத் பணிவது என்ற அர்த்தம். ஹுஷுன்னா என்ன அர்த்தங்க? பணிவது, பணியக்கூடியவர்களுக்கே தவிர. அல்லா ரசூல் என்ன சொன்னாலும் கேட்போன்னு பணிஞ்சு போகிறாங்கல்ல அவங்களுக்கே தவிர. மினுஹு இந்த பணிவது என்பதில் உள்ளது தான் அல் ஹுஷாத்து. ஹுஷாத்து என்பது நீ ரம்லத்தில் முத்தத்தாமீனத்தி அதாவது பணிந்து நிற்கின்ற மணல் குவியலுக்கு. ரம்லத்து பாது, ரம்லத்து எப்படி இருக்கு? திருதியா ரம்லத்தில் முத்தத்தாமீனத்தி சரிஞ்சு நிற்கின்ற பணிஞ்சு நிற்கின்ற மண் குவியலுக்கும் ஹுஷாத்துன்னு சொல்லப்படுமா. இப்படி சாஞ்சிக்கு நிற்கல மண் குவியல் இப்படி குட்டி இப்படி கீழே உள்ள மாதிரி தான் இருக்கும். ரம்பலத்தில் முத்தத்தாமீனத்தி பணிந்து நிற்கக்கூடிய மணல் குவியலுக்கு ஹுஷாத்து என்று சொல்வது இதிலே கட்டுப்பட்டது தான். ஏடுவா? அப்போ மண் குவியலுக்கும் ஒல் ஹுதுஇ லையினி ஒல் இன்கியாதி எடுத்தனப்பா. மண் குவியலுக்கும் சொல்லப்படும். அடுத்து என்ன இருக்க? ஒல் ஹுதுஇ லையினி ஒல் இன்கியாதி பணிவதற்கு, மென்மையாக நடப்பதற்கு,
கட்டுப்படுவதற்கும் என்ன சொல்லப்படும்? குஷுங்கிறது சொல்லப்படும். ஒரு ஹுதுவாயில் லையினி ஒரு இன்கியாதி, மென்மையான முறையிலே பணிவது, வல் இன்கியாதி கட்டுப்படுவதற்கும் என்ன செய்யப்படும்? குஷுங்கிறது சொல்லப்படும். ஒரு இதாலிக்கு எதனால்தான் யுகாலு சொல்லப்படுகிறது அல் குஷு. குஷு என்றால் மில் ஜவாரிஹி, அது உறுப்புகளை கொண்டாயிருக்கும். உறுப்புகளை கொண்டு பணிகிறதுக்கு என்ன சொல்லுவாங்களாம்? குஷுன்னு சொல்லுவாங்களாம். ஒரு ஹுதுவை என்பது பில் கல்வி, கல்வை கொண்டு பணிகிறதுக்கு சொல்லுவாங்களாம். கல்வை கொண்டு பணிந்தால் ஹுதுவை, உறுப்புகளை கொண்டு பணிந்தால் குஷுவை. விளங்குதான் கேட்டேன். அல்லதீன, அல்லதீன எப்படிப்பட்ட பக்திமான்கள்? எதுன்னூன அவர்கள் உறுதி கொள்ளுகிறார்கள், அன்னவும் முலாக்கு ரப்பியும் தங்களுடைய ரப்பை சந்திப்போம் என்று உறுதி கொள்ளுகிறார்களே, அத்திய பக்திமான்களுக்கு எதிர. எனும் அன்னவும் அவர்கள் இலைய ராஜோன் அல்லாவின் பக்கம் மீளக்குடி உள்ளாயிருக்கும் என்று உறுதி கொள்கிறார்களே. உன்னையாவது நாளைக்கு அல்லாட போய் தானே ஆகணும். மௌத்துங்கிறது யாரும் மறுக்கலை. செத்தா அதோடு போயிடணும் அப்படின்னு சொல்லணும். காப்பீர் மௌத்துக்கு பேர் தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறதுங்கிறது நம்புறவங்க தான் மூமின்கள். அப்படி தானேப்பா? இதா மாத்து அன்னாசு நியாமுன் இதா மாத்து இன்தபகு, மக்கள்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இதா மாத்து இன்தபகு, அவர்கள் மரணித்தாதான் விழிக்கவே செய்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாம் தூக்கத்தில் இருக்கிறோம், முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் இதில் தான் இருக்கிறோம். ஒரு மாதிரி தூக்கத்தில் இருக்கோம். அதே தான் என்ன சொன்னாலும் காரை விட மாட்டாங்க. உண்மையிலேயே தூங்குறவனும் இருக்கான், முழிச்சுக்கிட்டே தூங்குறவனும் இருக்கான், விளங்கி தூங்குறவனும் இருக்கான், விளங்காமல் தூங்குறவனும் இருக்கான். ஆக எப்படியோ இந்த உலக வாழ்க்கைங்கிற தூக்கம்தான். உலகியல் வாழ்க்கை என்னதுதான்? ஒரு தூக்கம்தான். இதா மாத்து இந்த பகு, மூத்தாயிட்டா உஷாராயிருவாங்களாம். ஆஹா, அமல் செய்யாமல் இருந்துட்டமே, நல்ல அமல் செய்யாது இருந்தே என்ன எப்போ வருத்தப்படுவாங்க? மூத்துக்கு பிறகு தான் வருத்தப்படுவாங்க. அப்போ அல்லதீன எப்படிப்பட்ட பக்திமான்கள் எத்தனை படிக்கிறதே? எதுன்னு அவர்கள் உறுதி கொள்கிறார்கள், அன்னகும் அவர்கள் முலாக்கு ரப்பியும் ரப்பை சந்திப்போம் என்று உறுதி கொள்கிறார்களே, அன்னவும் இலைய ராஜோன் அவனின் பக்கம் இழக்குள் உள்ளாயிருக்கும் என்று உறுதி கொள்கிறார்களே, அத்தே பக்திமான்களுக்கே தவிர அவர்களுக்கு அது கஷ்டமாகலாம் இருக்காது. இந்த சபரு தொழுக அல்லது தொழுக அல்லது எல்லா ஏவல் விளக்கல் இதெல்லாம் இவங்களுக்கு என்ன செய்யாது? கனமாகலாம் தெரியாது. அல்லாஹ் சொல்லிட்டானா உடனே செஞ்சிருவாங்க. அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்களா உடனே செய்வாங்க. அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கு என்ன செய்வாங்க? இன்பமாக கட்டுப்படுவாங்க. அப்போ அன்னகும் இலை ராஜுவன் அல்லாவின் பக்கம் எழுவோம் என்று உறுதி கொள்கிறார்களே, எத்த வக்காவுன நிகா அல்லா, அல்லாவுடைய சந்திப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே. எத்த வக்கவுன என்ன அர்த்தங்க? எதிர்பார்க்கிறார்களே. எத்த வக்காவுன நிகா அல்லா, அல்லாவுடைய நிகாவை எதிர்பார்க்கிறார்களே, அப்படிப்பட்ட பக்திமான்களுக்கே தவிர. மேலும் நைலமா இந்த அவனிடத்தில் உண்டான ஒன்றை அடைவதையும் எதிர்பார்க்கிறார்களே. அல்லாவுடைய லிக்காவையும் எதிர்பார்க்குறாங்க, அவன்கிட்ட கூலி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. நைலமா இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இடத்தில் உள்ளதை அடைவோம் என்றும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அத்திய பக்திமான்களுக்கே தவிர. அவ் எத்த எக்கனூன, ஏய் எத்த வக்கவுனுக்கும் எத்த எக்கனூனுக்கும் வித்தியாசம் இருக்குப்பா. எத்த வக்கவுன்னா எதிர்பார்க்கலாம். அது எதிர்பார்க்கறதுங்கிறது கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காம இருக்கலாம். அப்படித்தானே? எத்த எக்குன்னா என்ன செய்யறது? உறுதி கொள்றதுன்னு அர்த்தம். எது ஒன்றுக்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்குறாங்க தம்பி. ஏப்பா அல்லதீன எதை அல்லதீன எது ஒன்றுன்னு இருக்குல்லடா, அங்கே ரெண்டு அர்த்தம் கொடுக்குறாங்க. எத்த வக்கவுன்னு எதிர்பார்ப்பார்கள், அல்லாவுடைய நிக்காவை எதிர்பார்ப்பார்கள், அல்லாவுடைய கூலியை என்ன செய்வாங்க? எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்க்கறதுங்கிறது கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காம இருக்கலாம். அல்லது எத்த எக்கனூன உறுதி கொள்வார்களே, அன்னவும் அவர்கள் யோஷரூன இல்லல்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பக்கம் ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று உறுதி கொள்வார்களே, அத்தகைய பக்திமான்களுக்கே தவிர. அப்போ அல்லாஹ்வின் பக்கம் ஒன்று திரட்டப்படுவோம், ஜாசிஹிம் அப்படிதானங்க, அவர்களுக்கு கூலி கொடுப்பார்கள் என்று உறுதி கொள்வார்களே, அப்படிப்பட்ட பக்திமான்களுக்கே தவிர. அப்போ ஒன்றுக்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்குறாங்க. ஒன்று எதிர்பார்க்கிறது, இன்னொன்று உறுதி கொள்வது.
உறுதி கொள்றதுக்கும் எதிர்பார்க்கறதுங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. எதிர்பார்க்கறதுங்க நடக்கவும் செய்யலாம், நடக்காமல் இருக்கலாம். எத்தையக்குன்னா உறுதி கட்டாயம் நடக்கும். விளங்குதானுங்க? ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாங்கிறாங்க. ஆனால் இந்த ரெண்டாவது கருத்து தான் வலுப்படுத்துதான் இப்னு மசூத் ரலியல்லாஹு முஸஹபில் உள்ளது. அவங்க எப்படியோ ஓதுறாங்களாம் இதை, அல்லதீன யஅலமூன அன்னஹும்னே படிக்கிறாங்க. எப்படி? அல்லதீன யஅலமூன அன்னஹும் முலாக்கு ரப்பீனே படிக்கிறாங்க. அப்படி ஒரு கிராத்திக்கு இருக்குதான். அப்போ இந்த உறுதி கொள்றதுங்கிறதுக்கு தான் அது வருது. அதில் சூப்பராக இருக்குது. என்னது? இப்னு மசூத் அதனுடைய கிராத் ஐயுதுஹு உறுதி கொள்வது என்ற கராத்தை வலுப்படுத்துகிறது. அன்னமா முசா அன்னஃபி முசாபி இப்னு மசூத் இப்னு மசூத் ரலியல்லாஹு கராத்தில் உள்ளது. இப்னு மசூத் ரலியல்லாஹு முசாஃப் அவங்க முசாஃப் ஒன்று இருந்துச்சு குரான், அந்த முசாஃபிலே உள்ளது. இந்த கருத்தை தான் வலுப்படுத்துகிறது. என்ன பார்த்து வைக்கிறது? ஏலமூன அவ ஐயது இந்த கருத்தை வலுப்படுத்துகிறது. அன்னமா ஃபி முசாபி இப்னு மசூத் ஏலமூன் இப்னு மசூத் அந்த முசாஃபிலே உள்ளது உள்ள ஏலமூன் என்ற கராத்தை இதை வலுப்படுத்துகிறது. அப்போ அவக்கு அண்ணல் லன்ன லன்னு என்பது லம்மா ஷாபகல் இல்ம இல்முக்கு ஒப்பாய் விட்ட போது ருஜுஹான் ருஜுஹான் விஷயத்திலே ருஜுஹான்னா நல்லா ஆதரவிக்கலாம் கிடைக்கும்ட்டு. அப்போ லன்னுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? இல்முடைய அர்த்தம் இருக்குது. இல்முன்னா என்ன செய்யறது? ஆதரவோடு விளங்குறது, உறுதி கொள்றதுன்னு அர்த்தம். ருஜான்னா ரொம்ப உறுதியான என்னன்னு அர்த்தம்பா. இப்போ அண்ணல் லன்ன லன்னு என்பது எதுன்னு நல்லா சொல்கிறானேன்னா இப்போ அண்ணல் லன்ன லன்னு என்பது லம்மா ஷாபகல் இல்ம இல்முக்கு அது ஒப்பாகிவிட்ட போது ருஜுஹான் ருஜுஹானிலே இல்முக்கு அது ஒப்பாகிவிட்ட போது அத்திலக்க அலைஹி அந்த இல்மின் மீதே லன்னு என்பதை எல்லாம் சொல்லிட்டான். அத்திலக்க அலைஹி அந்த சொல்லுவா இல்மின் மீதே லன்னுங்கிறது எல்லாம் சொல்லியிருக்கான். இல்மினுடைய அர்த்தம் தாங்க என்ன அர்த்தம் தான்? உறுதிங்கிற அர்த்தம் தான். ஏன் நீ தலிமீனிமான தவக்குழி தவக்கோடைய பொருள் இது பொய்ந்திருப்பதினால் நீ தலிமீனிமான தவக்குழி தவக்கோடைய மானாவை இது பொய்ந்திருப்பதினால் அதன் மீதே அது என்ன நினச்சிட்டான் சொல்லிட்டான். கால ஹவுசுபின் ஹஜர் ஹவுசுபின் ஹஜர் என்ற கவிஞர் சொல்லுகிறார். எப்பா லன்னுக்கு உறுதின்னு அர்த்தம் வைக்கலாங்கிறதுக்கு ஹவுசுபின் ஹஜருங்கிற ஒரு கவிஞர் சொல்லுகிறார். ஒரு கவியன் பரிசல் துகு அந்த அம்பை நான் அனுப்பினேன். பரிசல் துகுன்னு என்னங்க அர்த்தம்? அம்பை நான் அனுப்பினேன். முஸ்தைகன லன்னி லன்னை உறுதி கொண்ட நிலைமையிலே. லன்னை யூகம்தான், அது யூகத்தில் கட்டாயம் அதை போய் தச்சிரும் என்று உறுதி கொண்ட நிலைமையிலே. பரிசல் துகு இந்த அம்பை நான் அனுப்பினேன். முஸ்தைகன லன்னி லன்னை உறுதி கொண்ட நிலைமையிலே இந்த அம்பை அனுப்பினேன். அன்னவோ கட்டாயம் அது முகாலித்துன் அது போய் ஊடுருவிவிடும். மாபைன ஷராசீஃபி எப்பா ரெண்டு விழா எலும்புகளுக்கு மத்தியில் உண்டான இடத்தை போய் தாக்கிடும். ஷராசீஃபிப்பா எப்படி பாருங்க இல்ல ஷவாசீஃபிங்கிற மாதிரி இருக்கு பாரு. சருசூஃபுக்கு ஜம்மு சராசீஃப் இதில் போட்டிருக்கா. சருசூஃப் ஏது ரேப்பா திருத்திக்கிங்கப்பா. இல்லை திருத்துங்கிற சொல்ல இடங்கள்லாம் திருத்தல. சராசிஃப் அது வாவு மாதிரி இருக்க. அரிசல் தூந்த அம்பை அனுப்பினேன். முஸ்தைகன லன்னி லன்னை உறுதி கொண்ட நிலைமையிலே யூகத்தை உறுதி கொண்ட நிலைமையிலே அம்பை அனுப்பினேன். அன்னவு கட்டாயம் அந்த அம்பு முகாலித்துன் போய் கலந்துவிடும். மாபைன ஷராசிஃபி ரெண்டு விழா எலும்புகளுக்கு மத்தியினுடைய இடத்துல போய் அது ஊடுருவி விடும். ஜாயிஃபுன் காயப்படுத்தி விடும். ஜாயிஃபுன் என்ன செஞ்சிடும்? கீழே போட்டுருக்கு பாரு. யுகாலித்துல் ஜௌஃப வயிற்று பகுதியை உள்பகுதியை காயமாக்கிடும். ஜாயிஃபுன் காயமாக்கிவிடும், அது ஊடுருவி விடும் அந்த அம்பு போய் என்று லன்னை உறுதி செய்த மீதே அம்பை அனுப்பினேன். அப்போ லன்னுக்கு தையக்குனுடைய அர்த்தம் இருக்குன்னு காமிக்கிறாங்க இதில். ரைட்டுப்பா? அப்போ அல்லதீன எதுன்னூன அன்னவும் முலாகுரபின தப்பினுடைய சந்திப்பை உறுதி கொண்டார்களே அன்னு என்ன செய்யலாம் அர்த்தம் வைக்கலாம். யூகம்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹ் கட்டாயம் சந்திக்கத்தானே செய்வோம். அல்லாவை அதுக்கு யூகம் தேவையில்லை, உறுதி தான் வேணும். அப்போ எதுன்னும் என்று சொன்னாலும் அதுக்கு எக்கணுன்னு தான் அர்த்தம். ரைட்டுப்பா? ஏன்னா இப்னு மசூத் அதனுடைய கிராதி 7 முன்னே இருக்குது.
ஆ சரி, இப்போ இன்னமா விளங்குதா? இப்போ இன்னமா லம் தஸ்குல் அலைஹிம். சரி, பக்திமான்களுக்கு வெயிட்டாக இருக்காது. பக்திமான்களுக்கு என்ன செய்யாது? ஏன் வெயிட்டாக இருக்க மாட்டாங்க? காவிர்களுக்கு ஏன் வெயிட்டாக இருக்கு? ஏன்னா பக்திமான்கள்லாம் நிறைய நன்மை கிடைக்கும், நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புவான், அல்லாவுடைய லிக்கா இருக்குங்கும்போது கஷ்டமெல்லாம் அவங்களுக்கு லேசாயிடும். இந்த குளிர் நேரத்தில் 5 தொழு வந்துடுவாங்க, தாஜ்ஜத் தொழுவாங்க, பொது செய்வாங்க. ஏன்? அவங்களுக்கு இதனால் நிறைய சவாபு இருக்குன்னு உறுதி கொள்றதுனால. அப்போ அதான் சொல்கிறாங்க, இன்னமா லம் தஸ்குல் அலைஹிம். கேட்டுப்பா, இன்னமா லம் தஸ்குல் அலைஹிம். பக்திமான்கள் மீது இந்த தொழுகை, சபுரு, ஏவல் விளக்கல் வெயிட்டாகாததெல்லாம் சக்கலஹா அலா கைரியும், மற்றவர்கள் மீது கனமான அளவுக்கு. எப்படி படிக்கணும்? மற்றவர்கள் மீது கனமான அளவுக்கு பக்திமான்கள் மீது தொழுகை, சபுர், ஏவல் விளக்கல் வெயிட்டாக ஆகாததெல்லாம் இன்னும் பூசகும். பக்திமான்களுடைய ஆன்மாக்கள் முர்தாதத்துன், அது பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அம்சாலிகா, இது போன்ற கஷ்டங்களை கொண்டு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. பக்திமான்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்கப்பட்டு பயிற்சி அளிச்சாச்சு. ஏன்னா நம்மெல்லாம் எத்தனை வயசுல மதுசாவுக்கு வந்தோம்? ஒரு 13 வயசு, பாலிகளையே வந்துடுறோம். அதானே? நம்ம என்ன பாலிகானுக்கு ஒரு 15 வயசுக்கு மேலேயே வந்தோம். எத்தனை வயசுல வந்தேன் மதுசாக்கு? 17 வயசுலடா. நீ பெரிய ஆள் வந்திருக்கேன். அப்போ மீதமான மக்கள் ஒரு பிள்ளை நான் 13 வயசு 14 வயசுல வந்துடுவாங்க. இப்படி தானே? 13 வயசுல வந்துடுவாங்க. மனசால வந்துட்டான், அதான் 9 வயசுல வந்துட்டான். அப்போ நம்மளுக்கு அப்பவுமே எழுப்பி அடிச்சு தொழுகைக்கு எழுப்பி பழக்கப்பட்டதுனால வீட்டுக்கு போனாலும் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு முழிப்பு வந்துடும். சுபுவில் என்னதான் பயிற்சி கொடுத்தாச்சுல, ராமப்பட்டிலாம் உன்னை தாஜ்ஜத்துக்கு எழுப்பி விட்டுருவாங்களே. பயிற்சி சின்ன பிள்ளையிலேயே பயிற்சி கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைகளே என்ன செய்வாங்க? பயிற்சி கொடுக்குறாங்க. அப்போ பக்திமார்களுக்கு ஷேகுமார்கள் என்ன செய்வாங்க? நல்ல பயிற்சி கொடுத்துருவாங்க. பயிற்சி கொடுத்து இந்த மாதிரி கஷ்டங்கள் பலதை அனுபவிச்சுட்டாங்க. என்ன விளங்குதா? நீண்ட நேரம் இரவில் விழிச்சிருப்பாங்க, தாஜ்ஜத்தில் எந்திரிச்சிருவாங்க. இந்த பயிற்சிகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுனால அவங்களுக்கு இதெல்லாம் சுலபமாக இருக்கும். இதெல்லாம் என்ன செய்யும்? இந்த சுபுக்கெல்லாம் எந்திரிச்சு பழக்கப்படாதவன் காலையில் 9 மணிக்கு எழுப்பி பழக்கப்பட்டவருக்கான அவனுக்கெல்லாம் இந்த குளிர் நடந்த சுபுக்கெல்லாம் எந்திரிக்க மாட்டான். அப்படி தானே? ஏன்? அவன் பயிற்சி பெறலை. பயிற்சி பெற்றால் சரியாயிடும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் சரியாயிடுவான். ஹஜ்ஜுக்கு போகணும், ஆஜி என்ன தாஜ்ஜத்துக்கு கிளப்புங்க ஆஜிக்குவான். எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. தாஜ்ஜத்துக்கே பெரிய கூட்டம். பயிற்சி அது. அந்த 40 நாள் பயிற்சி வாழ்நாளுக்கெல்லாம் பயிற்சியாக இருக்கும். கேட்டப்பா? அப்போ சொல்லு, இன்னமாலம் தஸ்குல் அலையும், பக்திமான்கள் மீது வெயிட்டாகாததெல்லாம் சக்கலஹா அலா கைரியும், மற்றவர்கள் மீது வெயிட்டான அளவுக்கு பக்திமான்கள் மீது இந்த தொழுகை, சபுரு, ஏவல் விளக்கல் மற்றவர்களுக்கு கனமான அளவுக்கு இவங்களுக்கு கனமாகாததெல்லாம் நுபூசகும் பக்திமான்களுடைய ஆன்மாக்கள். நுபூசகும் பக்திமான்களுடைய ஆன்மாக்கள் முருத்தாதத்துன், அது பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அம்சாலிகா, இது போன்ற கடுமைகளை கொண்டது பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவே முத்த வக்கியாத்துன், விளங்குதப்பா? அந்த பக்திமான்களுடைய கல்புகள் எல்லாம் எதிர்பார்க்கும். ஏட்டப்பா? முத்த வக்கியாத்தன், விளங்குதா? அப்படி கொடு. முத்த வக்கியாத்தன் ஃபி முகாபலத்திகா, இந்த கஷ்டத்துக்கு எதிரிடையிலே அவங்களும் எதிர்பார்த்த நிலைமையிலே. முத்த வக்கியாத்தன், பக்திமான்கள் எதிர்பார்த்த நிலைமையிலே. முத்த வக்கியாத்தன் படி அவர்களுமோ முத்த வக்கியாத்தன் ஃபி முகாபலத்திகா, இந்த கஷ்டங்களுடைய எதிரிடையிலே அவர்களுமோ எதிர்பார்த்த நிலைமையிலே. ஒரு சவாபை எதிர்பார்த்த நிலைமையிலே. யுஸ்தாகருல் அஜலிஹி, அதனால் கேவலமாக கருதப்படுமே அந்த ஒன்றை எதிர்பார்த்ததினால். எழுதுனப்பா? யுஸ்தாகருல் அஜலிஹி மஷாக்கா, அந்த கஷ்டங்களின் எதிரிடையிலே அதன் காரணத்தினால் லேசாக கருதப்படுமே அந்த கூலியை எதிர்பார்த்ததினால், சவாபை எதிர்பார்த்ததினால். கேட்டுப்பா? முத்தவக்கியத்தின் முகாபலத்திகா, அந்த கஷ்டத்தினுடைய எதிரிடையிலே ஒரு கூலியை அவர்கள் அந்த எதிர்பார்த்த நிலைமையிலே. யுஸ்தாகரி அஜலிகி
அதனால் கேவலமாக கருதப்படும் மஷாக்கா, அந்த கஷ்டங்களை எல்லாம் என்னது, அந்த கஷ்டங்களை எல்லாம் லேசாக கருதப்படுமே. அப்படிப்பட்ட கூலியை எதிர்பார்த்த நிலைமையிலே விளங்கு தம்பி, அவருடைய ஆன்மாக்கள் இதுவதை கொண்டு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்க பார்க்கிறது. எடுத்தனப்பா இப்போ எஸ்தலது விளங்குதப்பா, பி சபபி அதன் காரணத்தினால் இன்பமாக கருதப்படும். இஸ்தலது பி சபபிகி, அந்த கூலியின் காரணத்தினால் இன்பமாக கருதப்படும். மத்தாபா அப்படிதான் இருக்கு, மத்தாயிபஹா, அதனுடைய கஷ்டங்கள் எல்லாம் மத்தாயிபஹான்னு தான். அந்த கூலியின் காரணத்தினால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்பமாக கருதப்படும். மீன் சம்மை, இதனால்தான் கால அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஜுஇலத்து குர்ரத்து ஐனி, என் கண்ணின் குளிர்ச்சியை ஆக்கப்பட்டிருக்கிறது இஸ்ஸலாத், தொழுகையில் ஆக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. அப்போ தொழுகைங்கிறது கஷ்டங்கள்லாம் கிடையாது, கண் குளிர்ச்சி. பக்திமான்களுக்கெல்லாம் தொழுகை கண் குளிர்ச்சியாக தான் இருக்கும், அது சிரமமாக இருக்காது. ஏன்னா அந்த கூலியை நினைக்கும் போது இந்த கஷ்டங்கள்லாம் லேசாயிடும். வெளிநாட்டில் போய் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். அவே மனைவி மக்கள் பிள்ளை குட்டியெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறது அவனுக்கு கஷ்டமாக தெரிய மாட்டாங்க. ஏன், இங்கே இருந்தால் 2 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியாது, இங்கே இருந்தால் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியாது. அங்கே 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா தாண்டி சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்தை பார்த்த உடனே அந்த இன்பத்தில் மனைவி மக்கள் பிள்ளை குட்டிகளை பிரிஞ்சு இருக்கிறது அவனுக்கு பெரிய இதாக தெரியலை, அது இன்பமாக தெரியுது. மனைவி மக்கள் பிள்ளை குட்டிகளை பிரிஞ்சு இருக்கிறது என்ன செய்யுது, அவனுக்கு இன்பமாக தெரியுது. ஏன் இன்பமாக தெரியுது, அதனால் கிடைக்கக்கூடிய சம்பளம் பிரதிபலன், அதனால் கிடக்கிறான். இதெல்லாம் தாண்டுதல்லவா மறுமையில் மாலாயின் ஆயத்துல் இபாதிய சாலியின் மாலாயின் ரத் வலாவுதும் சமியத் வலாகத்தலா கல்வி பஷன், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, இந்த மனிதனுடைய உள்ளத்திலையும் ஊசலாடி கூட இருக்காத பெரும் வெகுமதிகளை என் நல்லடியார்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறேன். பக்ரவின் சீத்தும் வலா தாலமு நஃப்சும் மா உஹபியலகும் என் குர்ரத்தி ஆயுனின் இஸாம் பிமா கானு யா மலூன். விளங்குதப்பா, கண் குளிர்ச்சியிலிருந்து எவ்வளவு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று எந்த ஆன்மாவும் விளங்காதுங்கிறான் அல்லாஹ் குர்ஆனில். நேரப்படுத்தி ஹதீஸ் குதுசி வாஹிர் தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதனால தான் பக்திமான்களுக்கு கஷ்டம் சிரமமாக தெரிய மாட்டேங்குது, இவங்களுக்கு சிரமமாக தெரியுது. ஏன்னா அதனுடைய பலனை அவர்கள் புரிஞ்சாங்க, புரிஞ்சதுனால அவங்களுக்கு அது இன்பமாக தெரியுது. ரைட்டா, வாஹிர் தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.